கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோயி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், யெகோவா மிஷ்காஃப், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த குணாதிசயத்தை, அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே நாம் தெளிவாய் பார்த்தோம். கடந்த 3-4 வாரங்களாக எல் டாவ் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல் டாவ் என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? நல்ல தேவன் என்று அர்த்தம், நன்மைகளின் தேவன் என்று அர்த்தம். நன்மைகளை மாத்திரம் அருளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று அர்த்தம். இதிலே பாருங்க, அநேக காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டு வருகிறேன். கடந்த வாரத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால், இயற்கை சீற்றங்கள், இந்த பூகம்பம், சுனாமி, இந்த நிலநடுக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் தேவன் காரணர் கிடையவே கிடையாது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், பூகம்பங்கள், சுனாமி, பேரலைகள், தீ விபத்துகள், இன்னும் பலவிதமான விபத்துகள்லாம் உண்டாகிறது. அப்போ இதற்கெல்லாம் கடவுள்தான் காரணம் என்று மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் பாருங்கள் கடவுளை குற்றம் சாட்டுகிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். தேவன் காரணர் அல்ல, இதற்கு மனுஷனுடைய பாவம்தான் காரணம், பிசாசு தான் காரணம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு கடந்த வாரத்திலே எடுத்து காண்பித்தேன். மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமி பாதிக்கப்பட்டு விட்டது. இந்த பூமி பாருங்க, இப்பொழுது அந்த தேவகுமாரர் வெளிப்படுவதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ரோமர்கள் எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பாருங்க தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தேவகுமாரர் வர அது காத்திருக்கிறது. யார் வர? யார் வர? தேவகுமாரர்லாம் யாரு? நாம தான் தேவகுமாரர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவகுமாரர் வெளிப்படுவதற்காக இது காத்து கொண்டிருக்கிறது. எது? இந்த பூமி, இந்த தென்னை மரம், இந்த வாழை மரம், சமுத்திரம் எல்லாமே பாருங்க இதெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஏனால் முதல் மனுஷனாய ஆதாம், ஏவாள் அவர்கள் தேவகுமாரர்கள், தேவகுமாரத்தி, அவங்க எல்லாரும் அவர்கள் தான் அங்கே இருந்தார்கள் இந்த பூமியிலே. பாருங்க, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக துன்மார்க்கர் பெருகி விட்டார்கள், பாவிகள் பெருகி விட்டார்கள். ஆகவே இந்த பூமி உருண்டையினால் தாங்க முடியவில்லை. தேவகுமார்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே இன்றைக்கு பாவிகள் நடந்து விட்டார்களே என்று இந்த பூமியினால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் சில வேளைகளில் அது என்ன செய்கிறது, உருளுகிறது. ஒரு கற்ப ஸ்திரீ கற்ப வேதனைப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்க போது அவள் துடி துடிக்கிறதை போல இந்த பூமி உருண்டை என்ன செய்கிறது, அது உருளுகிறது. அப்படி உருளும் பொழுது அது நிலநடுக்கமாக, சுனாமியாக,
பல விபத்தாக அது என்ன செய்கிறது, முடிகிறது. இதற்கு தேவன் காரணர் அல்ல, தேவன் நல்ல தேவன் என்பதை கவனியுங்கள், உள்ளத்தில் ஆழமாய் பதியுங்கள். அநேக ஊழியக்காரர்களுக்கு தெரியாத சத்தியங்கள், அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத சத்தியங்கள் இதெல்லாம் பாருங்க, அள்ளி விட்டுருவாங்க. கர்த்தர் தான் அனுமதிச்சாரு, கர்த்தர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு, கர்த்தர் தான் அதுக்கு காரணம், கர்த்தருக்கு தெரியாமல் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் மேலே ஒரே போடா போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, கையை கழுவிட்டு போயிடுவாங்க, புலாத்து கையை கழுவுன மாதிரி. அருமையானவர்களை கவனியுங்கள், தேவன் இருக்கலாம் காரணம் கிடையாது. ஒன்று பிசாசு காரணமாக இருக்கிறான், ரெண்டாவதாக மனுஷனுடைய பாவம் என்ன செய்கிறது காரணமாக இருக்கிறது. தேவன் நல்ல தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆகவே இயற்கை சீற்றங்களுக்கு, சுனாமி, பேரழிவுகள், பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், இதற்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் சத்திய வேதத்திலே நாம் தெளிவாக இன்றைக்கு ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் இயற்கை சீற்றத்துக்கு காரணர் அல்ல, அது விளங்கிருச்சு. அது மாத்திரமல்ல, இயற்கை சீற்றங்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயற்கை சீற்றங்களுக்கு, இயற்கை பேரழிவுகளுக்கு தேவன் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், நம்முடைய கர்த்தர் இயற்கை சீற்றத்தை உண்டாக்க மாட்டார் என்பது மட்டுமல்ல, அவர் இயற்கை சீற்றத்துக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதையும் நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரைக்கும். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவருடனே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணயத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல். இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இயேசுவும் அவருடைய சீசர்களும் கலிலேயா கடலிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது பிசாசு என்ன பண்ணுகிறான்? காற்றையும் புயலையும் அங்கே உண்டாக்குகிறான். எனவே பாருங்க, இந்த கடல் பலமாய் கொந்தளிக்கிறது. அது மாத்திரமல்ல, இதன் மத்தியிலே கர்த்தர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அதட்டின உடனேயே அங்கே நடந்தது என்ன? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எது நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது? மிகுந்த அமைதல். மிகுந்த அமைதல். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த அமைதல், மிகுந்த சமாதானம். இதுதான் என்னை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். கலவரங்களும் சண்டைகளும் உருண்டு பரண்டு அடிதடி வந்து மல்லு கட்டி எந்த நேரம் நிம்மதியை இழந்து அப்படி வாழ்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. மிகுந்த அமைதல், மிகுந்த இளைப்பாறுதல், சாந்தி, சமாதானம், இதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நம்மை குறித்து. ஆமென். எது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது? மிகுந்த அமைதல், சாந்தி, சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதல், பாதுகாவல், இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. என்ன செய்தது? பிசாசு பாருங்க, இயேசுவையும் 12 சீசர்களையும் கலிலேயா கடல்லையே கொன்று அங்கேயே சமாதி கட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறா.
அங்கேயே கொண்டு அங்கேயே சமாதி என்ன செஞ்சிடணும், கட்டிருன்னு சொல்லி பிளான் பண்ணுறான். கர்த்தர் பாருங்க, இங்கே சீஷர்களை இந்த இயற்கை சீற்றத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறதை நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு இயற்கை சீற்றத்துக்கு விலக்கி பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளையும் இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் காற்றின் பட்சமாக இல்லை, கர்த்தர் நம் பட்சமாயிருக்கிறார். கர்த்தர் புயலின் பட்சமாய் இல்லை, கர்த்தர் நம் பட்சமாயிருக்கிறார். கர்த்தர் பிசாசின் பட்சமாக இல்லை, கர்த்தர் நம் பட்சமாயிருக்கிறார். கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயற்கை சீற்றத்தின் பக்கமாக தான் செய்கிறார், அவர் இருக்கிறாரு. அவர் தான் அங்கிருந்து என்ன செய்கிறாரு, புஷ்ஷுன்னு காத்தனை செய்கிறாரு, ஊதி விட்டு மின்னலை உண்டாக்கி மேகத்தில் மோத விட்டு அடித்து நொறுக்கி பயத்தை நடுக்கத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் போல, மக்களெல்லாம் அரட்டிக்கிட்டு இருக்கிறார் போல. இல்லை, அருமையானவர்களே கவனியுங்கள். மிகுந்த அமைதல், மிகுந்த சமாதானம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் பிசாசின் பட்சமாய் இல்லை, கர்த்தர் காற்றின் பட்சமாய் இல்லை, கர்த்தர் புயலின் பட்சமாய் இல்லை, கர்த்தர் தீமையின் பட்சமாய் இல்லை, கர்த்தர் வியாதியின் பட்சமாய் இல்லை, கர்த்தர் நம் பட்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை பாருங்க, ஒரு பிரசங்கியார் இவ்விதமாய் அவர் சொன்னாரா பாருங்க. என்ன சொன்னாரா? அன்றைக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கலிலேயா கடலிலே பயணம் செய்த போது பிதாவாகிய தேவன் அந்த படவை அப்படியே அசைத்தார். பிதாவாகிய தேவன் படவை அசைச்சாரா? அவருக்கு நான் வேலையே இல்லையா? படவை அசைக்கிறதா அவருடைய வேலையா? பிரசையாரு பாருங்க, என்னத்தையாவது ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு விட்டுட்டு போகணும்னு சொல்லி அடிச்சு விட்டு போயிடுறது. எவனோ குழம்பி போ, இப்படியே போ, எனக்கு தெரியாது. பிதாவாகிய தேவன் அப்படியே அந்த படவை மேலும் கீழுமா அசைத்து குலுக்கினார். உடனே அங்கே உட்காந்து சபை மக்கள் எல்லாம் அப்படியே வயிறை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே எப்போ என் வீட்டை அசைப்பீரோ தெரியலையே, ஆண்டவரே என்ன நடக்க போதோ தெரியலையே, இன்னைக்கு சபைக்கு வந்தது ஏண்டா வந்தோம், விசாரில் வீட்டில் கூட நினைச்சிருக்கலாம், பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கலாம் போல சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் வந்திருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பயத்தின் செய்தியை கொடுத்து நினைச்சார் பிரசங்கியார், அனுப்புகிறாரு. பிரசங்கியார் வாழ முடியாது, மக்கள் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அழிவின் காரியத்துக்கும் நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கவனியுங்கள். அழிவின் காரியத்துக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் படவை அசைக்கலை, கர்த்தர் கொந்தளிப்பு உண்டாக்கலை, கர்த்தர் புயலை அனுப்பல, பிசாசு அனுப்புகிறான் பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறாரு. அந்த கரைக்கு எதுக்கு போகிறாரு தெரியுமா? எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க, பல வருஷத்துக்கு முன்பதாக. இந்த கரையில் இருக்கிறாரு, இந்த கரையில் ஏறி அந்த கரைக்கு போகிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீசர்களுக்கு ஒன்றும் புரியலை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், சரி அக்கறைக்கு போவோம் அப்படின்னு தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், அக்கறைக்கு நான் போகிறேன், அந்த அக்கறையில் ஒருத்தர் லேகியூன்னு படுத்து கிடக்கிறேன் கல்லறையில், அவனை நான் சுகமாக்க போகிறேன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியுது. புரியுதா உங்களுக்கு விவரம்? சத்திய வேதத்தை அலசி ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறாரு, அந்த கரைக்கு போகிறாரு. அங்கே போய் 6000 பிசாசு பிடிச்ச லேகியோனை கர்த்தர் சுகமாக்க போகிறார், விடுதலையாக்க போகிறார். இது பிசாசுக்கு லேசாக லைட் அடிக்குது. இவரை போக விட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, அங்கே அவனுக்குள்ளே போய் அந்த லேகியனுக்குள்ளே குடியிருக்க முடியாது. இவனை வச்சு பூச்சாண்டி காட்டி இந்த ஊரை என்ன செய்யலாம், மிரட்டிக்கிட்டு இருக்கு, வாழலாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு. இவர் போய் துரத்திடுவார்ல. அதனால என்ன பண்ணுவோம்,
காற்றை உண்டாக்கி புயலை உண்டாக்கி இயேசுவையும் 12 சீசர்கள் செஞ்சு இங்கே தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிரசங்கியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் படவை அசைத்தார். கூறுலாமையா பேசிக்கிட்டு திரியிறது என்னத்தே ஆகுதும். பிதாவாகிய தேவன் படவை அசைச்சாராம். அங்க ஒரு மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்க போறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே நம்முடைய தேவனுக்கும் அழிவின் காரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவன் வேறே, பிசாசு வேறே. நன்மை செய்கிற கர்த்தர் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. படைக்கிற உருவாக்குகிற கர்த்தர் வேறே, அழிக்கிற பிசாசு வேறே. கர்த்தருக்கு பிசாசு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் நாமம் எல்டாவ். அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லா கரம் எடுத்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். அது மாத்திரமில்ல, இதே போலவே பாருங்க, இன்னொரு சொன்னாரு, அன்றைக்கு சீசர்கள் கலிலேயா கடலிலே பயணம் செய்த போது பிதாவாகிய தேவன் சீசர்களை அப்படியே சோதித்து, அப்படியே புடமிட்டு, அப்படியே பரிசுத்தமாக்கினார். எங்க வச்சு பரிசுத்தமாக்கினாரு? கலிலேயா கடல்ல நடுவில் வச்சு, அந்த படவுல அவங்களெல்லாம் உட்கார வச்சு என்ன செஞ்சாரா? பரிசுத்தமாக்கினாராம். அவங்கள சோதித்து, அவர்கள் அப்படியே வணைந்து புடமிட்டு அப்படியே பரிசுத்தமாக்கினார். நான் கேட்குறேன், கர்த்தர் இவ்விதமாக தான் ஜனங்களை பரிசுத்தமாக்குறாரா, இல்லை எப்படி பரிசுத்தமாக்குறாரு? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? கர்த்தர் எப்படி பரிசுத்தமாக்குறாரு? அவருடைய ரத்தத்தினாலே செய்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்தமாக்குகிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில். ஆமென். திருவசனமாகிய அவருடைய தண்ணீரை கொண்டு அவர் நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிற ரத்தம் விதமாய்த்தான் அவர் பரிசுத்தமாக்குகிறாரே தவிர, நடுக்கடலில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு படகளை ஆட்டி விட்டு பயமுறுத்தி அப்படின்னு செய்ய அவர் பரிசுத்தமாக்கலை. ஆகவே மக்கள் பாருங்க, என்னத்தையும் சொல்லி டைமை ஓட்டி விட்டுட்டு ரெஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லி என்னத்தையும் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. மக்கள் பாவம் பாருங்க, குழம்பி போய் ஐயாவே சொல்லிட்டாரு. அப்போ கர்த்தர் இப்படி தானே செய்கிறார், நம்மளை போட்டு வியாதியை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, அந்த கேன்சர் கட்டியை கொடுத்து, அந்த சுகரை கொடுத்து, அந்த ப்ரெஷரை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறாரு போல. அல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரே, எப்போ பரிசுத்தம் முடியுமோ தெரியலையே அப்படின்ட்டு இருக்காங்க மக்கள். சரி, இங்கே இவர்கள் பரிசுத்தமானார்களா அல்லது உயிருக்கு போராடி கத்துனாங்களா? சொல்லுங்க நீங்க. இவர் சொல்றாரு, இந்த பிரசங்க யாரு? சோதித்து புடமிட்டு அப்படியே பரிசுத்தமாக்கினார் கலிலேயா கடலை வச்சு அப்படின்னு சொல்லி. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த 12 பேர் பரிசுத்தமானாங்களா இல்லை உயிருக்கு போராடி கத்துனாங்களா? உயிருக்கு போராடி என்ன செஞ்சாங்க? கத்துனாங்க. எனவே சத்திய வேதத்தை தவறாக என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக என்ன செய்யக்கூடாது, மக்களுக்கு பிரசங்கிக்க கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆகவே நம்முடைய தேவன் இயற்கை சீற்றங்களை உண்டாக்குகிற கர்த்தர் அல்ல. நம்முடைய தேவன் இயற்கை சீற்றங்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரம் வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இயற்கை சீற்றங்களுக்கு என்னை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே பயமில்லாமல் தூங்குங்க. நைட்டில் தூங்குறோம், திடீர் வெள்ளங்களில் வந்து அப்படியே அடிச்சு போயிட்டோம்னா என்ன ஆகும் பாஸ்டர்? மக்களுக்கு பயம் இருக்குது பாருங்க. நைட்டில் கட்டில் படுத்து தூங்குறோம், அங்கிட்டு இங்கிட்டு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. நைட்டில் திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, அப்படி போயிடுச்சு எல்லாம். அது மாதிரி இங்கே வந்து நம்மளும் போயிடுவோமோ ஒரு வேளை திடீர் நைட்டு 2 மணிக்கு நிலநடுக்க வந்து பூமி 2ஆ பிளந்து உள்ள வீடு எல்லாம் வச்சுருக்கு, நகைகள்லாம் போயிடுமோ? மக்களுக்கு என்ன செய்யுது? பயம் இருக்குது. பயமில்லாமல் தூங்குங்கள். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமே, நீ பயமில்லாமல் படுத்துக்கொள்வா என்று சத்திய வேதத்தில் நான் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் கூட இருக்கிறாரு, தைரியம் என்ன செய்யுங்க? தூங்குங்கள். ஆமேன். ஆகவே நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமி,
இப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையவே கிடையாது. அதை போலவே அவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் என்ன செய்கிறார் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் எதிரிகளுக்கு கூட நல்லவர் என்பதை சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். சத்தியவேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் யார்? எதிரிகளுக்கு கூட அவர் நல்லவராயிருக்கிறார். எதிரிகளுக்கு கூட அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 50வது வசனம் 51வது வசனம். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். அவனை என்ன செய்தார்? இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவை இழுத்து கொண்டு போய் அவரை சிலுவையிலே அறைவதற்கு யூதர்களும் போர்ச்சேவர்களும் கெச்சமனை தோட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். இயேசுவை கைது செய்வதற்காக, மரண தண்டனை கொடுப்பதற்காக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சீசர்களில் ஒருவன் கோபம் உண்டவனாகி கோபப்பட்டு பட்டயத்தை உருவி மல்கூஸ் என்பவனுடைய வலது காதை பாருங்க அவன் வெட்டினான் என்று இங்கே நான் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இவன் குறி வச்சது காதுக்கு குறி வைக்கல, கழுத்துக்கு தான் குறி வச்சா. அவன் இப்படி சாஞ்சா பாருங்க, காது என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. வலது காது என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த காதை தேடி போய் எடுத்து அதை கொண்டு வந்து அதை அற்புதமாக ஒட்ட வச்சு அங்கேயே குணமாக்கிட்டார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் குணமாக்குகிறவர். ஆமென். கர்த்தருடைய சுபாவத்தை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எதிரிக்க கூட அவர் நன்மை செய்கிறார், அவர் நல்லவராயிருக்கிறார். எனவே தம்மை பிடிக்க வந்த எதிரிக்கு கூட அவர் நன்மை செய்தார் என்பதை இங்கே நான் பார்க்கிறோம். எதிரிக்கே நன்மை செய்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு நன்மை செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். எல்லா காரணங்களையும் வைத்து சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார். கர்த்தர் எனக்கும் என் வீட்டாருக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் நிச்சயமாக நன்மை செய்வார். ஆமென். எனவே இதெல்லாம் மனதிலே வைக்க வேண்டும். கர்த்தர் கொடூரமான ஒரு அரக்கன் என்று நினைக்கக்கூடாது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய மனதுக்குள் அப்படி பொங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையை சொல்கிறேன், கதை சொல்லலை. நான் வெளியே தான் அல்லையிலேயே தோத்துறோம். முக்காடு போட்டிருக்காங்க, பைபிள் போட்டிருக்காங்க, எல்லாம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டா போதும். கர்த்தர் மேலே சொல்லி முடியாத கசப்பு, சொல்லி முடியாத வேதனை கர்த்தர் மேலே. கர்த்தரா கொடூரமான ஒரு அரக்கனை போல அவர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தரை குறித்து தவறான படம் சபையின் மூலமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தரை சரியாக இவர்கள் என்ன செய்யவில்லை, போதிக்கவில்லை, பிரசங்கிக்கவில்லை. ஆகவே மக்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. கர்த்தரா கொடூரமான ஒரு அரக்கன், அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை செய்கிறவர். ஆமென். ஒரு முறை ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்களாம். பாருங்க, என்ன சாட்சி சொன்னாங்களாம்? நான் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? நான் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, நான் தப்பு செஞ்சிருவேன்னு சொல்லி அவருக்கு ஏற்கனவே என்ன செய்யும், தெரியும். எனவே தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா என் காலை ஒடிச்சு இனி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுத்த படுக்கையாக போட்டார். சாட்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சாட்சி. அதனால தான் சிலரை சாட்சி சொல்லவே விடவே கூடாது. சாட்சி சொல்ல விட்டா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது. நான் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, நான் தப்பு செஞ்சிருவேன்னு ஏற்கனவே அவருக்கு நல்லா தெரியும்.
அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார், என் காலை ஒடிச்சு இனி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாரு, படுக்க வச்சுட்டார். அது மாத்திரமில்லை, மேலும் அந்த அம்மா சொன்னாங்களாம், கர்த்தர் எனக்கு பாடம் படித்து கொடுப்பதற்காகத்தான் என்னுடைய காலை அவர் என்ன செஞ்சார், ஒடிச்சார், ஒடிச்சு ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்தார் என்று சொன்னாங்களாம். இப்போ சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், வீட்டுக்கு போக போகிறேன், அவங்கள என்ன செஞ்சிரு, காலை ஒடிச்சு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிரு. கர்த்தாவே என் காலை எப்போ ஒடிக்க போகிறீர் தெரியலையே, என்ன நடக்க போதோ தெரியலையே, வேலைக்கு வேற போகணும், பிள்ளைகளுக்கு என்ன நல்ல காரியம்லாம் செய்யணும், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், எல்லாம் பண்ணணும், காலை ஒடிச்சு புட்டிருந்தா எப்படி வேலைக்கு போகிறதுன்னு சொல்லி நல்ல காலோடு வந்தவங்களுக்கெல்லாம், யாருக்கு நல்ல காலோடு சபைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. கர்த்தர் எப்போ எந்த காலை ஓடிப்பாரோ தெரியலையே. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? கர்த்தர் காலை ஒடிக்கிறவர் அல்ல, ஒடிந்த காலை சுகமாக்குகிறவர். வெட்டப்பட்ட காதை கர்த்தர் சுகமாக்கிட்டாரு. ஆமென். இம்மட்டும் நிறுத்துங்கள் போதும் கர்த்தர் சொன்னார் பாருங்க. நிறுத்துப்பா, உன் வீரத்தை நான் ஒன்றும் பாராட்ட மாட்டேன், வை பெசாட்டில் உன் கத்தியை உரைக்குள்ள போடு அப்படி கர்த்தர் பாருங்க அங்கே நிறுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரே சீசனை தடுத்து நிறுத்துறாருன்னா கர்த்தர் எப்படி காலை ஒடிப்பார், கர்த்தர் எப்படி காதை வெட்டுவார்? யோசித்து பாருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய கால் ஒடிச்சுன்னா அந்த காலை யார் தான் ஒடிச்சிருக்கணும்? ரட்சிக்கப்படாதவங்க கால் ஒடிச்சுன்னா அது யார் ஒடிச்சிருக்கணும்? பிசாசு ஒடிச்சிருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவங்களுடைய கால் ஒடிச்சுன்னா அப்போ யார் தான் என்ன செஞ்சுருக்கணும்? ஓடிச்சிருக்கணும். கர்த்தர் தான் என்ன செஞ்சுருக்கணும்? ஓடிச்சிருக்கணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. தப்பு கணக்கு போடக்கூடாது. பரிசுத்தவானோ அசுத்தவானோ கால் ஒடிந்ததென்றால் அதற்கு பிசாசு காரணமாக இருக்கிறான், நாம் காரணமாக இருக்கிறோம், நம்முடைய பாவம் காரணமாக இருக்கிறது, நம்முடைய கீழ்ப்படியாமை காரணமாக இருக்கிறது, நம்முடைய தவறான வாயின் வார்த்தைகள் அது காரணமாக இருக்கிறது. நம்ம தவறாக பேசியிருக்கலாம், அவிசுவாசமாக பேசியிருக்கலாம், கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம், மீறி நடந்திருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக தவறு செஞ்சிருக்கலாம், இப்படி பல காரணத்தை சொல்லலாம். கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது. ஆமென். விசுவாசியோ பாஸ்டரோ கால் ஒடிந்ததென்றால் அதற்கு பிசாசு தான் காரணம், மனுஷன்தான் காரணம். கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது. தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நாமம் எல்டாவ், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காலங்களும் எடுத்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எல்டாவ் கொலைகாரனுக்கு கூட நல்லவராயிருக்கிறார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை, என்னிடத்தில் வருகிற எத்தனை பேரை? என்னிடத்தில் வருகிற எல்லாரையும், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. கர்த்தர் பாருங்க, எல்லாரையும் வரவேற்கிறாரு. யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை, என்னிடத்திலே வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. 7 கொலை செஞ்சவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. கொடூரமான பாவியையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனம் முதல்
43வது வசனம் வரைக்கும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கள்ளர்கள் மத்தியிலே, கொலைகாரர்கள் மத்தியிலே அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதிலே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று. எல்டாவ் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். தனியாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் மனதிலே கொண்டு வந்து நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகள்தான் நமக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யலை, எந்த தீமையும் செய்யலை. அவர் நன்மை செய்தார், மரித்தோரை எழுப்பினார், முடவர்களை அடக்க செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார், ஊமையர்களை பேச செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், நன்மை செய்தார். எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ரெண்டு பக்கத்துல 2 பேர் தொங்குறாங்க. இவங்க நியாயமானபடி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். இவர்கள் குற்றவாளிகள், கொலைகாரர்கள், தீமைக்காரர்கள், கலவரக்காரர்கள். ஆகவே இவர்கள் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த மனுஷன் சொல்லுகிறான், நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆகவே கர்த்தர் யார் என்றால், கொலைகாரனுக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். கொலைகாரனுக்கும் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனவே எல்டோ கொலைகாரனுக்கும் அவர் நன்மை செய்கிறார். நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கே நன்மை செய்வார் என்றால் நமக்கு எவ்வளவு அதிகம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகம். இதை மனதில் தியானிக்கணும், இதை மனதில் வைத்து யோசிக்கணும். எப்பயுமே கத்தரை கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறது, கத்தரை வஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கத்தரை திட்டிக்கிட்டு இருக்கிறது. என்ன ஆண்டவர் இப்படி செஞ்சு விட்டீரு, என்ன ஆண்டவர் அப்படி செஞ்சுட்டீரு, ஏன்டவர் இப்படி நீர் வந்து வம்பு இழுத்து விட்டீரு. வம்பு கத்தரை வம்பு இழுத்து விட்டாரு. நம்ம வாயை அமைதியாக வச்சுருந்தோம்னா என்ன செஞ்சுருக்காரு, வம்பே வந்திருக்காது. அம்மாவாட்டுக்கு அமைதியாக இருந்திருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். இங்கே உள்ளத்தில் கொதிச்சு போய் டென்ஷனில் விட்டனால எல்லாம் அடிச்சு என்ன செஞ்சு போச்சு, க்ளோஸ் ஆகி போயிடுச்சு. ஆகவே கத்துறதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கொலைகாரனுக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். தீமை செய்கிறவனுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இவர்களுக்கே அவர் நன்மை செய்கிறார் என்றால் நமக்கு அதிகமாய் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்டோ அழிக்கிறவர் கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்டோ அழிக்கிறவர் கிடையாது. யார் கிடையாது? அழிக்கிறவர் கிடையாது. கவனியுங்கள், அழிவுகள் என்பது ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறது. அழிவுகள் என்பது ஏற்கனவே இந்த பூமியிலே இருக்கிறது. இதற்கு தேவன் காரணம் கிடையாது. இவைகளுக்கு பிசாசும் மனுஷனுடைய பாவம்தான் காரணமாய் இருக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 51வது வசனம் முதல் 56வது வசனம் வரைக்கும். பின்பு அவர்
எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார். தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சமாரியருடைய பட்டணங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது அந்த கிராமத்து ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். ஏனால் இவர் யூதன், நாம் சமாரியர்கள். அவர்களுக்குள்ளே ஆல்ரெடி ஏற்கனவே சண்டைகள் இருந்தது. ஒரு புகை மூட்டத்தை போல் புகைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே மறுக்கிறாங்க. கவனிங்க, உடனே யாக்கோபும் யோவானும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யாக்கோபும் யோவான் அண்ணன் தம்பிங்க, ஒரு தகப்பன் தாயோடைய பிள்ளைங்க 2 பேரும். இவர்களுக்கு பேரே புவர்ணகேஸ், இடி முழக்கத்தின் மக்கள். என்ன மக்கள்? இடி முழங்குற மாதிரி முழங்கிடுவாங்க. அப்படி குமுறுன மாதிரி என்ன செஞ்சிருவாங்க? குமுறிடுவாங்க. கோபம் எங்கே தான் இருக்கும்? மூக்கில் தான் இருக்கும். விட்ட எல்லாரையும் அழிச்சு போட்டுருவான். யார் உயிரோட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. எனவே யாக்கோபு யோவான் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, சரின்னு சொல்லும், ஊனு தலை மட்டும் ஆட்டும், ஒரே குளத்தால் என்ன செஞ்சு இந்த ஊர் பயில்களை பூரா அக்கினி இறக்கி என்ன செஞ்சிடறோம், கொளுத்தி போட்டுரும் ஆண்டவரே, அழித்து விடுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே பொங்கிக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. 55 வசனத்தில் நான் பார்க்கிறோம், இயேசு அவர்களை அதட்டினார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு அவர்களை அதட்டினார். அதட்டினாரா பாராட்டினாரா? பாராட்டலங்க. டே எங்கள் அப்பா, இத்தனை நாள் யாருமே இல்லை நினச்சேன்ப்பா, எனக்காக துடிக்கக்கூடிய 10 பயலு வந்திருக்கீங்க, அல்லேலூயா தோத்திரம், ரத்தம் துடிக்குது என் பிள்ளைகளுக்கு, 12 பயலுகளுக்கும். ஒரு நாள் எங்கப்பா போனீங்க அப்படின்னு கத்தனை செய்யலை, கை கொடுத்து பாராட்டலை, அதட்டினார். கர்த்தருடைய சுபாவத்தை கவனியுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதட்டினார், பாராட்டல. அது மாத்திரமல்ல, 56 வசனத்திலே நான் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் அழிக்க வரவில்லை. எதற்கு வரல? மனுஷனுடைய ஜீவனை அழிக்க நான் வரல, ரட்சிக்க வந்தேன், காப்பாற்ற வந்தேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாரோ ஒருத்தர் சொன்னார், யாரோ ஒருத்தர் இப்படி சொன்னார், அங்கே இப்படியா இங்கே இப்படியா. கர்த்தர் யார் என்பதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புஸ்தகங்களில் என்ன செய்யுங்கள், பாருங்கள். ஆமென். எனவே எல்டோ அழிக்கிறவர் கிடையாது, ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஜனங்களை அழிக்க வரவில்லை, அவர் ஜனங்களை ரட்சிக்க வந்தார், காப்பாற்ற வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு முறை பாருங்க, ஒரு சகோதரி ஒரு இடத்துல சாட்சி சொன்னாங்களாம். என்ன சாட்சி சொன்னாங்களாம்? என்னுடைய அப்பா மிலிட்ரியில், இராணுவத்தில் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்.
அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த நாட்களில் தான் இரண்டாம் உலகப் போர் வந்தது. அந்த இரண்டாம் உலகப் போரிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அப்படி கொத்து கொத்தாய் சாவதை என்னுடைய அப்பா அந்த இராணுவத்தில் இருக்கும் பொழுது பார்த்து அந்த இடத்திலேயே அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு. எனவே நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சகோதரி சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, எனவே நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்க அப்பாவை ரட்சிக்கிறதுக்காகவே கர்த்தர் இரண்டாம் உலகப் போர் அனுமதித்தார் என்று நான் நினைக்கிறேன் என்று அவங்க சாட்சி சொன்னாங்களாம். இந்த சகோதரி எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கவனிங்கள், இந்த சகோதரியின் அப்பாவை ரட்சிக்க கர்த்தர் இரண்டாம் உலகப் போரை அனுமதிக்கவில்லை. இயேசுவை பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். இந்த மனுஷனை மாத்திரமல்ல, எல்லா மனுஷனையும் ரட்சிக்க பிதாவாகிய தேவன் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். இரண்டாம் உலகப் போரை அனுப்பி ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொன்று ஒரு மனுஷனை அவர் என்ன செய்யல, ரட்சிக்கல. ஒரு இயேசுவை அனுப்பி ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சித்திருக்கிறார், இன்னும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனை ரட்சிக்க கர்த்தர் 1000 ஜனங்களை என்ன செய்ய மாட்டார், அழிக்க மாட்டார். கொத்து கொத்தாய் ஜனங்கள் விழுந்ததை பார்த்து இவர் ரட்சிக்கப்பட்டார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் ஆயிரக்கணக்கான மக்களை என்ன செய்ய மாட்டார், அழிக்க மாட்டார். சத்தியவேதத்தை கவனியுங்கள். சரியான ஒரு நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, இரண்டாம் உலகப் போர் ஏன் வந்துச்சு தெரியுமா? இரண்டாம் உலகப் போர் ஏன் வந்துச்சு தெரியுமா? மண்ணாசை பிடித்த மனிதர்களை பிசாசு தூண்டிவிட்டு ஏவி விட்டு இரண்டாம் உலகப் போர் என்ன செஞ்சான், உண்டாக்குனா. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, ஓட்ட நிறையா பாம்பு வச்சிருக்கியா, ஏன்ட்ட நிறையா பாம்பு இருக்கான்னு பார்த்துருவோம். நீ வல்லரசு நாடா, நான் வல்லரசு நாடான்னு பார்த்துருவோம் சொல்லி பிசாசு பாருங்க கிளப்பி விட்டு இரண்டாம் உலகப் போரை கொண்டு வந்தானே தவிர கர்த்தர் இரண்டாம் உலகப் போரை என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை என்பதை கவனியுங்கள். ஆனால் இந்த போரில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். இந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு, ரட்சிக்கப்பட்டார். ஆனால் இந்த போருக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. இந்த அழிவுக்கு தேவன் காரணம் கிடையாது. இவ்வளவு சாவுக்கும் தேவன் காரணம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? அழிவுகள் என்பது, தீமைகள் என்பது ஏற்கனவே இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கவனியுங்கள், நாம் தவறு செய்ததினால் மாத்திரமல்ல, தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். மனுஷன் என்ன நம்ம நினைக்கிறான், நான் தவறு செஞ்சதுனால தான் என் வாழ்க்கையில் தீமை வந்துடுச்சு. கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறாங்க, நான் ஏதோ தவறு செஞ்சிட்டேன், அதனால தான் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது. உண்மையே இல்லையா? நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், நான் ஏதோ குற்றம் பண்ணிட்டேன், அதனால தான் என் குடும்பத்தில் என்ன செய்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறாங்க. அநேகருடைய கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவனிங்க. தீமை என்பது ஏற்கனவே இந்த உலகத்தில் என்ன செய்யுது, இருக்குது. இதை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், தீமை என்பது ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூமியில் இருக்கிறது. நாம தவறு செய்ததுனால மாத்திரம் இல்லை, தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு ஏற்கனவே தீமை என்பது என்ன செய்து இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் வந்து நுழைவதற்கு அது முயற்சி செய்கிறது. சரி, இந்த தீமைகள் இந்த உலகத்திலே
வருவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? நம்முடைய முற்பாட்டனாகிய ஆதாம் என்பதை கவனியுங்கள். எதனாலே அவன் அனுமதித்தான்? தீமைகளை, அழிவை, சுனாமியை, பூகம்பத்தை, வியாதியை, தரித்திரத்தை, பலவீனத்தை, பிரிவினைகளை, நெற்றி வேர்வையை எதனாலே அவன் அனுமதித்தான்? கீழ்ப்படியாமையினாலே. வாசிப்போம் ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. போதும். இப்படியாக ஒரே மனுஷனாலே, எத்தனை மனுஷன்? 100 மனுஷனா, 1000 மனுஷனா, இல்லை ஒரே மனுஷனா? அந்த ஒரே மனுஷன் யாரு? நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம், வேற யார் இல்லை. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். ஆழமாய் கவனிக்கணும். பாவத்தினாலே எது வந்தது? மரணம். பாவத்தினாலே எது வந்தது? தீமைகள். பாவத்தினாலே எது வந்தது? வியாதிகள். பாவத்தினாலே எது வந்தது? தரித்திரம். பாவத்தினாலே எது வந்தது? சாபம். பாவத்தினாலே எது வந்தது? விபத்து. பாவத்தினாலே எது வந்தது? அழிவுகள். பாவத்தினாலே எது வந்தது? நெற்றி வேர்வை. எல்லா மனுஷனுடைய பாவத்தினாலே என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் கத்தரை குற்றம் சாட்டுறது, கத்தரை முறுமுதுக்கிறது, கத்தரை பிடிச்சி 4 வை வைக்கிறது வீட்டுக்குள்ள. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் கத்தர் தான். மனுஷங்க கிடையவே கிடையாது. எல்லாம் கரெக்டாக, அப்படியே கரெக்டான ஆட்கள். மனுஷங்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் சாவும் அழிவும் பேரழிவும் சுனாமியும் கொரோனாவும் ஒரே மனுஷனாலே வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு பாருங்க, ஒரு இடத்துல ஊழியக்காரங்களெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ரவுண்டா. நானும் போக வேண்டியதாயிருச்சு. நானும் போய் உட்காந்துருந்தேன். அதில் ஒருத்தர் பெரிய பெரிய வீரை நினப்பு அவருக்கு என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அவர் ரொம்ப நம்ம பெரிய கரெக்டான ஆள், நம்ம கரெக்டாக நம்ம ஒரு பெரிய தீர்ப்பை வழங்கிட்டோம் போல், ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம் போல் அப்படின்ட்டு அவர் அங்கே எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு சொன்னார், பாஸ்டர் நான் நினைக்கிறேன் கொரோனாவை கத்தர் தான் அனுமதிச்சார். நான் நினைக்கிறேன். மேடையில் ஏற்றி மெடல் கொடுக்க வேண்டியது அவருக்கு. நான் நினைக்கிறேன் கொரோனாவை அனுமதிச்சது யாரா? புத்தி இல்லை. கொரோனாவை அனுமதிச்சது உங்கள் தாத்தா ஆதாமு, கத்தர் கிடையாது. உங்கள் பூட்டி ஏவாளு, கத்தர் கிடையாது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே சாவும் மரணமும் வியாதியும் கொரோனாவும் சிக்கன்குனியாவும் மட்டன்குனியாவும் எலிக்காய்ச்சல்களும் பரவினதுமே தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நல்லவர். எதற்காக இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன்? நீங்கள் வாழ்வடைவதற்கு, நீங்கள் சுகமடைவதற்கு, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, உங்களுடைய குடும்பங்கள் தலை துவங்குவதற்கு. கர்த்தர் மேல கசப்பை வைத்துக் கொண்டு பிறகு எப்படி கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்க முடியும்? யோசித்து பாருங்க. இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஆகவே இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இப்ப எல்லாரும் ஆழமாய் கவனியுங்கள். அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், யோசிக்கிறார் என்று சொன்னால், அநேகர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நாம இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறோம். நாம சின்ன பையனா இருக்கும்போது இப்பெல்லாம் யோசித்தது உண்டு பாருங்க. அப்புறம் தான் யோசித்து கண்டுபிடிச்சேன், நாம மட்டும் இல்லை, எல்லா கிறிஸ்தவங்களும் எழுதிக்கிறாங்க. அப்படித்தான் நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறோம். சீரட் குடிக்க மாட்டேங்கிறோம், பீடி குடிக்க மாட்டேங்கிறோம், வெத்தலை போட மாட்டேங்கிறோம், மூக்கு பிடி போக மாட்டேங்கிறோம், சினிமா தேட்டருக்கு போக மாட்டேங்கிறோம், மேட்னி ஷோ படத்துக்குலாம் என்ன செய்ய மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறோம், டீ கடையில் உட்காந்து டீ கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான். எவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தீமை வருது? யோசித்தது உண்டா? நம்ம எந்த தப்புமே செய்ய மாட்டேங்கிறோமே. நம்ம வாட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், நம்ம வாட்டுக்கு தான் இருக்கிறோம். யாருக்கு என்ன கெடுதல் நினைக்கிறோம், யார் குடும்பத்தை கெடுத்தோம், நம்ம வாட்டுக்கு தானே இருக்கிறோம். ஆனாலும் கூட எது வருது? தீமை. இவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தோம், பிறகு எதுக்கு நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது? எத்தனை யோசித்துருக்குறீங்க?
பொய் சொல்லக்கூடாது. நான் யோசித்திருக்கிறேன் ஆரம்ப நாட்களில். இப்போ அப்படிலாம் கிடையாது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு வந்தவொடனே அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. இவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கிறோமே, எத்தனை வாலிப பேர் அவன் எங்கிட்ட கிட்ட சுற்றிக்கிட்டு திடுறான். நம்ம சர்ச்சு உண்டு, சபை ஊழியம் உண்டு, வீடு உண்டுன்னு இருக்கிறோம், எவ்வளவு நல்ல பையனாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் என்ன இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படி யோசிக்கிறோம். கவனியுங்கள், நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்பது கேள்வி அல்ல. ஏனென்றால் தீமை என்பது ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூமியில் என்ன செய்யுது, இருக்குது. இதை நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம் என்ன செய்து விட்டார், அனுமதித்து விட்டார். இப்போ விவரம் என்னன்னா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் நல்லவர்களுடைய வாழ்க்கையில நுழைவதற்கு முயற்சி எடுக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? கம்மா உடைய போகுது, தண்ணி ஃபுல்லாயிருச்சு, தண்ணி ஃபுல்லாயிருச்சு, தண்டோரா போடுறாங்க, டம் டாமு 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 டோன்னு. கம்மா உடைய போகுது, எல்லாம் ஓடி போயிரு அந்த காலேஜுக்கு, அந்த ஸ்கூலில் ஓடி போய் தங்கிக்க, அங்கே பொட்டணம் தருவாங்க, சாப்பிட்டு சாட்டில் இருந்துக்கு 10 நாளைக்கு. யார் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாத, முக்கியமான பத்திரம் கித்திரத்தை சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அங்கே போயிருங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. கம்மா என்ன செய்ய போகுது, உடைய போகுது. கம்மா உடஞ்சி வந்துச்சு தண்ணி, அது நல்லவன் பார்க்காது, கெட்டவன் பார்க்காது, ரட்சிக்கப்பட்டவன் பார்க்காது, ரட்சிக்கப்படாதவன் பார்க்காது, ஞானஸ்தானம் எடுத்தவன் பார்க்காது, ஞானஸ்தானம் எடுக்காதவன் பார்க்காது. இவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அவங்கள விட்டுருவோம் அப்படி தண்ணி விலைக்கு அப்படின்னு செய்யாது, ஒரே அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அது பார்க்காது யாரையும். தீமை என்பது இந்த உலகத்தில் ஆல்ரெடி இருக்கிறது. தேவன் வந்து ஸ்பெஷலாக இன்னைக்கு தேனி அழிநகரத்துக்கு தீமை அனுமதிப்போம் அப்படின்னு அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையவே, ஆல்ரெடி இருக்குது. இதை புரிந்து கொள்ளுங்கள், இருக்குது. அது நல்லவர்களையும் பாதிக்க பார்க்கிறது, ஞானஸ்தானம் எடுத்தோடைய வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கிறது, அழிக்க பார்க்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாயிருந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், தூங்கிடாதீங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க, புத்தி இல்லாமல் போயிடாதீங்க. பிசாசு தீமையை வச்சு என்ன செய்ய பார்க்குறான், வீட்டுக்குள்ள திணிக்க பார்க்குறான். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? எனவே நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்பது கேள்வி அல்ல. ஏனென்றால் தீமை என்பது ஏற்கனவே இந்த பூமியிலே இருக்கிறது. இதை நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம் அவர் அனுமதித்து விட்டார். எனவே தான் தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைய முயற்சி செய்கிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் விழிப்புள்ளவர்களாயிருந்து ஞானமுள்ளவர்களாயிருந்து தீமை என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். வியாதி எதிர்த்து நிற்க வேண்டும், அகால மரணத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், பலவீனத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், தரித்திரத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், எதிர்த்து நிற்க பழக வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள், கர்த்தரை நாம் குற்றம் சாட்டக்கூடாது. கர்த்தரை குற்றம் சாட்டாமல் கர்த்தர் பட்சமாய் நின்று தீமை என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். இவ்விதமாய் நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் தான் அதை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே முறுமுறுப்பு வச்சுக்கிட்டு அப்புறம் ஆண்டவர் என் பச்சமாக வந்து நில்லுங்க ஆண்டவரே, நான் உன் பச்சமாக நிற்கிறேன் ஆண்டவரே, நான் சரிப்பட்டு வரவே வராது. சத்தியத்தை அறிந்து கொண்டு காரியங்களை விவரமாய் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை எதிர்த்து நிற்க போகிறீங்க? ஆகவே ஆல்ரெடி ஏற்கனவே தீமை இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்கிறது. தேவன் அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஈஸியாக. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து போய்த்து கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் பாம்பெல்லாம் வந்து யாரை கடிச்சிருச்சு, இஸ்ரவேல் மக்களை கடிச்சிருச்சு. நுரதள்ளி என்ன செஞ்சிட்டாங்க, நூற்றுக்கணக்கான பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து போனார்கள்.
நான் கேட்குறேன், இந்த பாம்பெல்லாம் ஏற்கனவே அந்த வனாந்தரத்தில் இருந்துச்சா, இல்லை பரலோகத்திலேருந்து கர்த்தர் பொட்டி பொட்டி அனுப்பிச்சி விட்டாரா? பாம்பாட்டி பொட்டிகளை போட்டு அடைச்சி வச்சிருக்கான் பாருங்க, பொட்டியை திறந்து பூன்னு ஊதுன டான்ஸ் ஆடும் பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் பரலோகத்தில் பாக்ஸ் பாக்ஸா பாம்பெல்லாம் வச்சிருக்கிறாரா? அங்கேருந்து போட்டு விட்டாரா? வனாந்தரத்தில் போய் இந்த இஸ்ரவேல் மக்களெல்லாம் நல்ல நாடு போட்டு வா, நல்லா தீட்டிட்டு வா, அப்போ தான் அவங்க அடங்குவாங்க அப்படின்னு கர்த்தர் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாரா? இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூரானு தேளு பாம்பெல்லாம் அந்த வனாந்தரத்தில் இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? அப்புறம் இவ்வளோ நாள் ஏன் கடிக்கல, இப்போ மட்டும் ஏன் கடிச்சிச்சு? கேட்கணும்ல கேள்வி. இவ்வளோ நாள் கடிக்கல, இப்போ மட்டும் ஏன் கடிச்சிச்சு? நல்லா கவனிங்க, இவ்வளவு நாளும் அந்த பாம்பு பூராலும் அங்கே தான் இருக்குது. வனாந்தரத்தில் வெயில் கொளுத்தும், அதனால் இந்த பாம்பு பூரா எல்லாம் மண்ணுக்குள்ளே நுழைஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடும். அங்கங்கே போய் செடிக்குள்ளே படுத்துக்கிறோம், ஓரமாக இருக்கிற செடிக்குள்ளே. வெயில் தாங்க முடியாது, வெந்து போயிடும் பாம்பெல்லாம். இரவு நேரத்தில் பனி கொட்டும்போது குளிர்ச்சியை ஜில்லுன்னு இருக்கும்போது எதனா செய்யும், வெளியில் எல்லாம் வரும். இங்கே ஆட்கள்லாம் படுத்துருக்குறாங்க வனாந்தரத்தில், ஒரே போட்டு தள்ளிடும். ஆனால் இவ்வளோ போடலையே. கர்த்தர் மேக ஸ்தம்பத்தை அனுப்பி, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அப்போ இன்னைக்கு கொத்துச்சே மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. இவன் கீழ்ப்படியாமல் போனால் பாதுகாப்பின் வளையம் அவர்களை விட்டு எடுபட்டது, போட்டு தள்ளிடுச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே தீமை என்பது இந்த உலகத்தில் ஆல்ரெடி என்ன செய்யுது, இருக்குது. கர்த்தர் என்ன செய்யல, அங்கேருந்து பொட்டியா அனுப்பலை. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டாவ். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய அப்பா நன்மைகளை மாத்திரம் அன்றாட அனுப்புகிற அப்பாவாக இருக்கிறார். அடுத்த வாரத்தில் இங்கிருந்து நாம் ஆரம்பிப்போம். யாக்கோபு 1:17 நாம் ஆரம்பிப்போம். எல்டாவ், நன்மைகளை அனுப்புகிறவர். பாம்பு அனுப்புகிறவர் கிடையாது. தேளையும் பூரானையும் தீமையும் வியாதியையும் அனுப்புகிறவர் கிடையாது. பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நன்மை அனுப்புகிறார். அவர் நன்மை அனுப்புகிறதிலே மாறாதவர். அவர் நன்மையை அனுப்புகிறதிலே மாறாதவர். அவர் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதிலே மாறாதவர்? நன்மையை அனுப்புகிறதிலே மாறாதவர். அவர் நாமம் எல்டாவ். அவர் நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை குறித்து சரியான ஒரு படம், ஒரு இமேஜ் என்னுடைய ஆவியிலே பதியட்டும், என்னுடைய மனதிலே பதியட்டும். ஆண்டவரே, நீர் நல்லவர். நீர் தீமைக்கு காரணர் அல்ல, வியாதிக்கு நீர் காரணர் அல்ல, அழிவுக்கு நீர் காரணர் அல்ல, விபத்துக்கு நீர் காரணர் அல்ல. நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயற்கை சீற்றங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தாவின் ஆழமாய் நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீர் கிளியர் பண்ணுகிறீர். எங்களுடைய கேள்விக்கெல்லாம் நீர் பதில் தருகிறீர்ப்பா. கர்த்தாவை, உம்மை குறித்து இருக்கக்கூடிய எல்லா முறுமுறுப்புகள், கசப்புகள் எல்லாம் மாறட்டும்பா. உம்மை குற்றம் சாட்டக்கூடிய அந்த புத்தியெல்லாம் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கு நீர் அப்பாற்பட்டவர். கர்த்தாவே, தவறு இருக்குமானால் அது எங்கள் மேலே இருக்கும் ஆண்டவரே. உண்மையில ஒரு நாள் தவறு இருக்காதுப்பா. நீர் நல்ல தேவன், நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், பிள்ளைகளுடைய வீட்டாருக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகள் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சபையாருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.